கஸ்டமர்லாம் கேட்பாங்க, உங்க சோப்புல வந்து ரொம்ப நுர வருதுமா, நுரைய கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, அதனால தான் சீக்கிரமா கரையிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நான் சொல்றதெல்லாம் ஒண்ணுதான். நாங்க வந்து சோப்புல எந்த ஒரு இந்த நுரைக்கு வேண்டி எதையுமே நாங்க யூஸ் பண்றதே கிடையாது. கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுவேன், கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணுவேன். நல்லெண்ணெய்க்கு பதிலாக இலுப்ப ஆயில் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். சோப்புமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்தது. ஆக்சுவலாக நம்ம குளியலுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கண்ணுக்கு தெரியாத மூலிகை நம்ம சுற்றி இருக்குது. ஆனால் நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லை. அதுலேயும் எக்ஸலண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா குப்பை மேனின்ற மூலிகை. குழந்தைங்க தான் நம்மளுடைய எதிர்காலம். அவங்களுக்கு கொடுக்குற பொருள் வந்து கண்டிப்பாக ரசாயனம் இல்லாததா இருக்கணும். நம்மளுக்கு இன்னைக்கு தெரியாட்டியும் பின்னாடி கண்டிப்பாக அதுக்கு பாதிப்பு இருக்கு. வாழ்க வளமுடன். நான் சென்னை அண்ணா நகரை சேர்ந்த நாகலட்சுமி பாலாஜி. இயற்கை சார்ந்த தற்சார்பு வாழ்க்கை வாழ்றது தான் எங்கள் நோக்கமாக இருந்தது. அந்த தேடலில் அமைஞ்சது தான் இந்த மூலிகை சோப் தயாரிப்பு. உள்ளுக்குள்ளே சாப்பிட்ற உணவு மட்டும் ரசாயனம் கலக்காததாக இருந்தால் பத்தாது. நம்ம உடலுக்கு வெளியே பூசுகிற சோப்புமே வந்து நம்ம வந்து இயற்கை சார்ந்ததாக இருக்கணும்னு நினச்சோம். அப்படி ப்ரௌஸ் பண்ணி பார்க்கும்போது தான், கூகுளில் ப்ரௌஸ் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட நம்ம வெளியே கமர்ஷியலாக கிடைக்கிற சோப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 22 ரசாயனங்கள் கலந்ததாக கேள்விப்பட்டோம். நிறத்துக்கு, வாசனைக்கு, பார்த்தா கலர் கொடுக்கறதுக்கு, ஃப்ராக்னன்ஸுக்கு, ப்ரிசர்வேட்டிவ்க்கு, நுரை வரத்துக்கு, லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கெமிக்கல்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ தெரியும் போது தான் ஏன் நம்மளால் வந்து ஒரு இயற்கை மூலிகை சோப்பு தயாரிக்க முடியாதான்னு ப்ரௌஸ் பண்ணும்போதும் அதுவும் சாத்தியம் அப்படின்னு கேள்விப்பட்டோம். நம்மளுக்கு கிடைக்கிற ஆயிலை யூஸ் பண்ணியே காஸ்டிக் சோடா என்ற சோடியம் ஹைட்ராக்சையும் ரெண்டுத்தையும் கலந்தீங்கன்னா ஒரு சஃபானிஃபிகேஷன்ற ப்ராசஸ் மூலமா சோப் என்ற எண்டு ப்ராடக்ட் கிடைக்கும்னு கேள்விப்பட்டோம். சரி, அது ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாதுன்னு நினச்சோம். அப்போ அதை பற்றி நிறைய ப்ரௌஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு தெரிஞ்சது சோப் தயாரிக்கணும்னா நிறைய ஆயில்ஸ் இருக்கு. ஹார்ட் ஆயில் இருக்கு, சாஃப்ட் ஆயில் இருக்கு. ஸோ அதில் எதெல்லாம் சூஸ் பண்ணலான்றதை நாங்கள் வந்துட்டு தேடி பார்க்கும்போது ஹார்ட் ஆயில்னா பார்த்தோன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கோகனட் ஆயில் தான். ஏன்னா அதுதான் வந்து நுரையும் வர வைக்கும், நல்ல மாய்ஸ்சரைசிங், சோப்பை வந்து ஹார்ட் ஆக்குற தன்மையும் அதுக்கு இருக்கு. சாஃப்ட் ஆயில்ஸ் என்னன்னு பார்க்கும்போது பெஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஸ்டர் ஆயில். ஏன்னா அதுக்கு நுர வர தன்மையும் இருக்கு, மாய்ஸ்சரைசிங்க்கு கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹார்ட் ஆயில் மட்டுமே யூஸ் பண்ணி கூட சோப்பு தயாரிக்கலாம். ஆனால் இன்னும் சாஃப்ட் ஆயில் யூஸ் பண்ணா இந்த ரெண்டு காம்பினேஷன் போறப்போ சோப் எக்ஸலண்டா வரும்னு கேள்விப்பட்டோம். அப்ப அதுக்கு என்ன ஹார்ட் ஆயில்ல யூஸ் பண்ணலாம்னு பார்க்கும்போது கோகனட் ஆயில் தான் ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ். நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்ததுமே அதுக்கு வந்து இப்பதான் ஆல்மண்ட்ஸ் ஆயில்லாம் வச்சு மசாஜ் பண்றோம். அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான தேங்காய் எண்ணெய் வச்சு தான் மசாஜ் பண்ணி குளிப்பாட்டுவோம். தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளியல் பண்றதுனாவே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி உடலுக்கு ஏதாவது உபாதை ஒரு சூடால வருதுனாலும் நம்ம தொப்புள்ள விளக்கெண்ணெய் வைப்போம், குழந்தையோட உச்சந்தலையில விளக்கெண்ணெய் வைப்போம். ஸோ அப்போ நான் யோசிக்கும் போது இந்த 3 ஆயில் நம்ம யூஸ் பண்ணலாம். கேஸ்டர் ஆயில்ன்றது சாஃப்ட் ஆயில், கோகனட் ஆயில்ன்றது ஒரு ஹார்ட் ஆயில். இது ரெண்டுத்தையும் கூட வந்துட்டு நம்ம நல்லெண்ணெயும் யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆச்சு பண்ணனா இதே மாதிரி உட்காந்து பண்ணோம். கூட கொஞ்சம் மூலிகைகளும் கலந்துக்கிட்டோம். ஆக்சுவலாக நம்ம குளியலுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கண்ணுக்கு தெரியாத மூலிகை நம்ம சுற்றி இருக்கு. ஆனால் நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லை. அதுலேயும் எக்ஸலண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா குப்பை மேனின்ற மூலிகை. குப்பை போன்ற மேனியை கூட வந்து பொண்ணாக்குற மூலிகை தான் குப்பை மேனி. அது மாதிரி நிறைய மூலிகை இருக்கு. அந்த மூலிகையெல்லாம் போட்டு குளியல் எடுத்துக்கிட்டா நம்ம உடல் நலக்கு நல்லது. ஆனால் அதெல்லாம் டெய்லி நம்மளால பண்ண முடியுமானா கண்டிப்பா அதெல்லாம் இன்றைய ஃபாஸ்ட் வேர்ல்டுல நம்மளுக்கு சாத்தியம் இல்லை. ஸோ அப்போ அந்த மூலிகையெல்லாம் அரைச்சி இந்த எண்ணெயோட கலந்து நம்ம சோப் பண்ணும்போது அது நம்ம டெய்லியே யூஸ் பண்ற மாதிரியும் இருக்குன்றதால நாங்கள் முதல்ல குப்பை மேனி சோப்ல தான் ஸ்டார்ட் பண்ணோம். சோப்புமே ரொம்ப எக்ஸலண்டா வந்தது. அப்போ திருப்பி கூகுள்லேயே இன்னும் நம்ம அதுக்குள்ளேயே வந்து இன்னும் நம்ம எப்படி எல்லாம் வேல்யூ பண்ணலாம் அப்படின்னு பண்ணும்போது வேற என்ன ஏதாவது மாற்றலாமா அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ஆயில், சாஃப்ட் ஆயில் கூட ஏதாவது ஒரு பட்டர் யூஸ் பண்ணா இன்னும் மாய்ஸ்சரைசிங் ரொம்ப நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அதில் நிறைய பட்டர் இருக்கு. கோகோ பட்டர் இருக்கு, ஷியா பட்டர் இருக்கு, கவுடைய பட்டர் இருக்கு. அப்போ நான் அதுக்கு மாற்றா என்ன யூஸ் பண்ணலாம்னு யோசிக்கும் போது எங்க கிராமத்துக்கே உரியதானது தான் ஒரு இலுப்பை எண்ணெய் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக எங்க கிராமம் பார்த்தீங்கன்னா இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வடார்காடுக்கு பக்கத்தில் இருக்க கீரம்பாடின்றது தான் எங்களோட பாட்டியோட ஊர். நாங்கள் கோடை விடுமுறைக்கெல்லாம் நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரோடுடைய மெயின் ரோடுடைய 2 பக்கமும் பழமையான இந்த மரங்கள் தான் இருக்கும். அந்த டைம்ல தான் அந்த பூவெல்லாம் எடுத்து அந்த பூ கீழே கொட்டி இருக்கும்போது அந்த வண்டிங்களோட வீல்ஸ்ல நசுங்கும் போது அதுக்குன்னே ஒரு பெக்யூலியர் ஸ்மெல் இருக்கும். இப்போ எங்க பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க, நாங்க தீபாவளிக்கெல்லாம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த இலுப்பை எண்ணெய் தாமா வச்சு பலகாரம்லாம் செய்வாங்க. சமையலுக்கு யூஸ் பண்ணோம்னா ஒரு விதமா நம்ம அதை பதப்படுத்தி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். பண்ணும்போது அதுல வர பலகாரம்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும், உடலுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இலுப்பை நெய்ன்னு தான் ஆக்சுவலா சொல்லுவாங்க. நெய்க்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் இதுல இருக்கு. ரெண்டாவது இலுப்பை எண்ணெயை வந்து
நம்ம விளக்கேற்றத்துக்கு யூஸ் பண்ணலாம். நம்ம லங்ஸுக்கெல்லாம் ரொம்ப 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 நல்ல ஆயில் இது. இதுலேருந்து வர அந்த ஸ்மோக் வந்து நம்மளுக்கு தெரியாது புகை மாதிரி, ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே இன்செக்டை ரெப்பல் பண்ணுற ப்ராப்பர்ட்டி இருக்குது. நம்ம உடலுக்கும் ரொம்ப ஆரோக்கியத்துக்கும் நல்லது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குன்றதால நம்ம ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஜிங் ப்ராசஸ் எல்லாம் ரொம்ப டிலே பண்ணுன்னு சொன்னாங்க. அது இல்லாமல் ஆயுர்வேதத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த இலுப்பை எண்ணெயை தான் பேஸாக யூஸ் பண்ணி இதில் தான் மூலிகையெல்லாம் போட்டு எண்ணெயை கொடுப்பாங்க. ஸோ அப்போ நான் யோசிக்கும் போது ஏன் நம்ம வந்துட்டு அந்த மாதிரி பட்டருக்கு பதிலாக இந்த பட்டரை யூஸ் பண்ணக்கூடாது, இலுப்பை ஆயிலே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு யோசித்தேன். ரெண்டாவது வந்து நான் எப்பவுமே யோசிக்கிறது என்னன்னா, நிறைய ஆயில்ஸ் இருக்குது. ஆலிவ் ஆயில் இருக்குது, ஜோஜோபா ஆயில் இருக்குது, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆயில் இருக்குது. எல்லாமே வந்து பெஸ்ட்டு தான், இல்லைன்னா சொல்லலை. ஆனால் எனக்கு ஒரே ஒரு எண்ணம் எப்பவுமே என்ன இருக்கும்னா, எப்பவுமே நம்ம வந்து லோக்கல்லி அவைலபிள் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி ப்ரொடியூஸ் தான் சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. நம்ம மண்ணுக்கு வளத்துக்கு ஏற்ற மாதிரி, நம்ம தட்பவெப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எது நம்மளுக்கு நல்லா கனிஞ்சு வருதோ அதை யூஸ் பண்ணுறது நம்மளுக்கும் நம்ம உடம்புக்கும் நல்லதுன்றது கேள்விப்பட்டோம். அதனால நம்ம எப்பவுமே நான் அதனால என்ன கொடுத்தேன்னா யூஸ் பண்ணேன்னா கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுவேன், கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணுவேன். நல்லெண்ணெய்க்கு பதிலாக இலுப்பை ஆயில் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். சோப்புமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்தது. என் கஸ்டமர்லாம் கேட்பாங்க, உங்கள் சோப்பில் வந்து ரொம்ப நுர வருதுமா, நுரைய கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, அதனால தான் சீக்கிரமாக கரையிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஒன்று தான், நாங்கள் வந்து சோப்பில் எந்த ஒரு இந்த நுரைக்கு வேண்டி எதையுமே நாங்கள் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா நான் யூஸ் பண்ணுற எண்ணெயே அவ்வளோ தரமானது. என் கணவரோட கிராமத்தில் அவருக்கு சொந்தமான தென்னை மரங்கள் நிறைய இருக்குது. அதுக்கு கொடுக்குற இடுபொருள்னு பார்த்தா அங்கே தான் மாடு மேய்ச்சலுக்கு கட்டுவோம். மாட்டோட சாணமும் கோமியம் மட்டும்தான் ஒரு இயற்கையில் வந்த தேங்காய். அது இல்லாமல் நாங்கள் தேங்காவெல்லாம் பறிக்கவே மாட்டோம். அதுவாக முத்தி கீழே விழுந்து வர தேங்காய். அதுலேருந்து எண்ணெய் தயாரிக்கும் போது அதோட தரம் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆர்கானிக் கேஸ்டர் ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் எங்கள் கிராமத்துலேருந்து எங்களுடைய நேர்பார்வையிலேருந்து கொண்டு வர இலுப்பை எண்ணெய் 100% ஆர்கானிக் இலுப்பை எண்ணெய். இந்த 3 ஆயிலையும் போட்டு பண்ணுறதால எங்கள் சோப்புடைய தரம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். எங்கள் கஸ்டமர் சொல்லுவாங்க, மற்ற கமர்ஷியலி அவைலபிள் சோப்ஸ் எல்லாம் தேய லாஸ்ட்டில் போகிறப்போ அந்த நுரை வர தன்மை கம்மியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் சோப்பு பார்த்தீங்கன்னா கடைசி பிட்டு வைக்கம் கூட உங்களுக்கு நுரை வருதுமான்னு சொல்லுவாங்க. எங்கள் சோப்பில் வந்துட்டு வாசனைக்குமே நான் வந்து எந்த பொருளையும் சேர்க்கறதில்ல. ஏன்னா வந்துட்டு பர்ஃப்யூம் யூஸ் பண்ணால் நம்மளுடைய நோக்கமே அதில் வந்து தப்பாக போயிடுது. நம்ம எல்லாமே இயற்கையில் இருக்கணும்னு நினைக்கும் போது நம்ம அந்த பர்ஃப்யூம் யூஸ் பண்ணக்கூடாது. நேச்சுரலான எசென்ஷியல் ஆயில்ஸ் அவைலபிள். ஆனால் இதில் என்னன்னா நம்ம எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணி பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஒரு சோப்பை நீங்கள் இன்னைக்கு தயாரிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாதம் கழித்து தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அந்த க்யூரிங் பீரியட் கொடுக்கணும். அப்போ நீங்கள் அதில் போடும்போது அந்த எசென்ஷியல் ஆயிலுமே உங்களுக்கு அதோட ஸ்மெல் வந்து லாஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த அளவுக்கு ஸ்மெல் கிடைக்காது. அதனால் நான் ஸ்மெல்லுமே எதுவுமே கொடுக்கறதில்ல, எந்த ப்ரிசர்வேட்டிவும் ஆட் பண்ணுறதில்ல. ஒரே ஒன்று என்ன யூஸ் பண்ணுறோன்னா சோடியம் ஹைட்ராக்சைடுன்ற ஒரு காஸ்டிக் சோடான்றதை யூஸ் பண்ணி தான் சோப்பே பண்ண முடியும். எந்த சோப்பாக இருந்தாலும் அந்த சஃபானிஃபிகேஷன் ப்ராசஸில் ஆயில்ஸ் எல்லாம் சோப்பாக மாறணும், சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அது என்ன ஆகும்னா நீங்கள் ஆயிலோட கலக்கும் போது அந்த ஆயிலோட இருக்க ஆசிடும் இது ஒரு பேஸ், இது ரெண்டும் கலக்கும் போது உங்களுக்கு வந்து சோப்பாக மாறிடும் போது அது ஃபுல்லாகவே நியூட்ரலைஸ் ஆகிடுது. ஸோ அதோட எஃபெக்டே இருக்காது. அது இல்லாமல் அதோட க்யூரிங் பீரியட் கிட்டத்தட்ட நீங்கள் சோப்பு தயாரித்து ஒரு 4லேருந்து 6 வாரம் வரைக்கும் நீங்கள் கொடுக்கும்போது அந்த வாட்டர் எவாப்ரேட் ஆகும்போது இது ஃபுல்லாகவே 0 ஆகிடும். அதனால் எந்த பாதிப்பும் இருக்காது. நீங்கள் 1 மாதம் கழித்து இந்த சோப்பு யூஸ் பண்ணிங்கன்னா இதில் வெறும் இருக்கிறது எந்த ஒரு இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்காது. நேச்சுரலாக நீங்கள் யூஸ் பண்ண அந்த ஆயில்ஸும் மூலிகை மட்டும்தான் இருக்கும். நீங்கள் இதை ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா மெயினாக யாருக்கெல்லாம் இது ரொம்ப பெஸ்ட்டுன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ஸ்கின் இச்சிங் இருக்கும், அவங்களுக்கு இந்த சோப் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸ்கின்ல சிலர்லாம் சொல்லியிருக்காங்க, எனக்கு என்ன சோப் போட்டாலும் இது பண்ணல, ஆனால் அந்த குப்பை மேனி சோப்பு போட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா குப்பை மேனியை நீங்கள் நேச்சுரலாகவே ஏதாவது ஒரு சின்ன இரிட்டேஷன் இருந்தால் கூட அந்த இடத்துல அந்த மூலிகை ஃப்ரெஷ்ஷாக கிடச்சுன்னா நீங்கள் அதை தேய்ச்சி படுங்க, அடுத்த செகண்டே அந்த இரிட்டேஷன் கண்ட்ரோல் பண்ணுற ப்ராப்பர்ட்டி குப்பை மேனிக்கு இருக்குது. இந்த மாதிரி என்னோட கஸ்டமர் கொடுக்குற இதை வச்சு தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு பக்கத்தில் நெய்பர்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே கொடுக்க ஆரம்பித்தேன். இதுலேயே இன்னும் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டெப்புமே நான் அதுக்கு மேலே எடுத்து வைக்கிறதுக்கு காரணமே என்னோட கஸ்டமர் தான். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு கஸ்டமர் தான் சொன்னார், நீங்கள் வந்துட்டு மூலிகையெல்லாம் சேர்க்குறீங்க, நீங்கள் அதையே பயோ என்சைம் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கம்மா, இன்னும் அதோட மதிப்பு வந்து ரொம்ப வேல்யூ வந்து அதிகமாக இருக்குங்கம்மா அப்படின்னு சொன்னார். அது ஏன் நான் யோசிக்கும் போது நீங்கள் இதில் ஹெர்ப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது எல்லாமே பேஸ்ட் ஆன் கேல்குலேஷன் தான். ஒரு 1 kgனா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம்ஸ் யூஸ் பண்ணலாம். பவுடராக யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 50 கிராம் யூஸ் பண்ணலாம். இதுவாக யூஸ் பண்ணும்போது அப்படி ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. ஆனால் நீங்கள் பயோ என்சைமாக பண்ணும்போது அப்பயும் நீங்கள் அந்த என்சைம் யூஸ் பண்ணும்போது அது லிமிட்டேஷன் தான். ஆனால் கொஞ்சோண்டு அந்த லிக்விட்லேயே பார்த்தீங்கன்னா இலையோட குவான்டிட்டி அதிகமான இலை வந்து அதில் நொதிச்சு வரதால நீங்கள் வந்து அதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பயோ என்சைம் சோப்ஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி யோசிச்சு முதல்ல நாங்கள் ஆரம்பிச்சது குப்பைமேனி சோப்பு, அப்புறம் ஆவாரம் பூ சோப்பு, அப்புறம் நலங்கு மாவு சோப்பு, எல்லாமே ஒரு கஸ்டமர் கேட்க தான் பண்ணோம். அப்புறம் ஆன்டி ஆக்னி சோப்புன்றத அந்த கஸ்தூரி மஞ்சள், துளசி, வேப்பிலை, குப்பைமேனி, அதுக்கப்புறம்
பேசில் இந்த லீவ்ஸ் எல்லாம் போட்டு ஆன்டி ஆக்னி சோப்புன்னு ஒன்று தயாரிக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் பயோ என்சைம் யூஸ் பண்ணி குப்பைமேனி பயோ என்சைம், ஐபிஸ்கஸ் பயோ என்சைம் சோப் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் இன்னொரு ட்ரை ஸ்கின்க்கு ரொம்ப எக்ஸலண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வெட்பாலை ஆயில்னு கேள்விப்பட்டோம். சரி, அந்த ஆயிலை யூஸ் பண்ணி ஏன் சோப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுவும் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இது மாதிரி எங்களுக்கு வந்து வேண்டிய தேடல், எங்கள் கஸ்டமரோட தேடல் மாதிரி இது மாதிரி சோப்ஸ் வந்து ரெடி பண்ண ஆரம்பித்தோம். ஒரு இயற்கை சார்ந்த சோப்பு தயாரிக்கிறோன்ற ஒரு சந்தோஷமும் இருக்குது. எங்கள் கஸ்டமர்ஸ்க்கும் வந்து நான் இதை யூஸ் பண்ணேன், எங்கள் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப வயசானவங்க கூட ஒருத்தர் வந்து சேலம்லேருந்து நம்ம கிட்ட வாங்குவாங்க. அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் என்னென்னவோ ட்ரை பண்ணோம், நல்லா இல்லை, இந்த சோப்பு யூஸ் பண்ணோம், குப்பைமேனி சோப்பு யூஸ் பண்ணதும் எங்களுக்கு வந்து ரொம்ப அந்த இச்சிங் உடனே கண்ட்ரோல் ஆச்சுன்னு சொன்னாங்க. ஸோ இதே மாதிரி தான் எங்கள் ஜேர்னி ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. நமக்கு வேணும், வீட்டில் தற்சார்பு வாழ்க்கை வாழணும், நமக்கு வேண்டிய சோப்பை நம்மளே ரெடி பண்ணணும்னா தாராளமாக எல்லாராலையும் அவங்க வீட்லேயே அவங்களால பண்ண முடியும். நான் எந்த கிளாஸையும் அட்டன் பண்ணலை. ஆனால் ஒரு கூகுளில் போய் ஒரு ஸ்டடி பண்ணேன், என்னென்ன எப்படி ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தேன். இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள்லேயே உங்களுக்கு லை கால்குலேட்டர்னு இருக்குது. நீங்கள் என்ன சோப் யூஸ் பண்ண, ஆயில் என்ன யூஸ் பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் அதில் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்கள் லையோட அமௌண்ட் எல்லாம் கால்குலேட் பண்ணி காமிச்சிடும். நீங்கள் அதை வச்சே வீட்டில் யூஸ் பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக சோப் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி சில ப்ரிகாஷன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேண்டிய சோப்பை நீங்களே தயாரிக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு 1 கிலோ சோப்புக்கு வேண்டிய மெஷர்மெண்ட்ஸ் சொல்கிறேன். நான் என்ன ப்ரொசீஜர் யூஸ் பண்ணுறனோ அதை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 கிலோ சோப்புக்கு கோகோனட் ஆயில் கிட்டத்தட்ட 850 கிராம்ஸ். அதே மாதிரி மெயினாக என்னென்ன ப்ரிகாஷன் சோப் பண்ணும்போது ஃபாலோ பண்ணணும்னா கண்டிப்பாக ஒரு வேயிங் ஸ்கேல் இருக்கணும். கப் மெஷர்மெண்ட் போகவே கூடாது. நீங்கள் வெயிட் பண்ணி தான், வெயிட் போட்டு தான் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கணும். வேயிங் மிஷின், நல்ல வேயிங் மிஷின் 300 400லேயே அவைலபிள். ஆன்லைன்லேயும் வாங்கலாம். இல்லாட்டி இங்கே சென்னையில் இருக்கீங்கன்னா பாரிஸ் கார்னர் போனீங்கன்னா அந்த சோப்பு போர் பண்ணுற மோல்டு இருக்குது, அதை நீங்கள் வாங்கிக்கலாம். சோடியம் ஹைட்ராக்சைன்ற லை வந்து கடையில் கெமிக்கல் ஷாப்ஸ்லேயே கிடைக்குது, நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். இதெல்லாம் இருந்தாவே நீங்கள் வந்து இது பண்ணலாம். தரமான எண்ணெய் மட்டும் கிடைக்குதான்றதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேம்பூ ஸ்டிக் வச்சுக்கணும். தென் வந்து ஒரு தரமான ஆயில்ஸ் மட்டும் நீங்கள் வந்து ஒரு ஆர்கானிக், முடிஞ்சால் ஆர்கானிக் வாங்கலாம். அப்படி இல்லாட்டி மரச்செக்கில் இருந்து எந்த ரசாயனமும் கலக்காத ஆயில்கள் யூஸ் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும். என்னுடைய சோப்புக்கு தேங்காய் எண்ணெய் கிட்டத்தட்ட 1 kgக்கு வேண்டிய அளவு பார்த்திங்கன்னா 850 கிராம்ஸ் ஆஃப் கோகோனட் ஆயில், இதுதான் கேஸ்டர் ஆயில். இது வந்து 50 கிராம்ஸ் ஆஃப் எலுப்ப ஆயில். இந்த 3 ஆயில்ஸும் நீங்கள் எடுத்துக்கணும். தென் என்ன ஹர்ப் யூஸ் பண்ண போகிறீங்களோ இதுக்கு வந்து நான் இங்கே காமிச்சிருக்கிறது குப்பைமேனியும் ஆலோவேராவும் ரெண்டும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 1 kgக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து 100 கிராம்ஸ் கிட்ட நம்ம யூஸ் பண்ணலாம். நான் யூஸ்வலாக இது 100 கிராம்ஸ் யூஸ் பண்ணுறேன்னா அந்த லை ரெடி பண்ணுறதுக்கு வேண்டிய வாட்டரோட அளவு வந்து கொஞ்சம் குறைச்சிப்பேன். யூஸ்வலாக ஜென்ரலாகவே எவ்வளோ தண்ணி எடுக்கணும் லை சொல்யூஷன் ரெடி பண்ணோன்னா 1 kgக்கு பார்த்தீங்கன்னா 175 கிராம்ஸ் ஆஃப் காஸ்டிக் சோடா, 375 கிராம்ஸ் ஆஃப் வாட்டர் யூஸ் பண்ணணும். நான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன்றதால தண்ணியை வந்து 325 கிராம்ஸ் ஆஃப் வாட்டர் மட்டும் வச்சுட்டு லை சொல்யூஷன் ரெடி பண்ணி வச்சுடுவேன். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து சோப் வந்து எக்ஸலண்ட்டாகவே வரும். இந்த காஸ்டிக் சோடாவை நீங்கள் வந்து ஓப்பனில் வைக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து ஏரோட கான்டாக்ட் வரும்போது உங்களுக்கு வந்து அது ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும், அதிகமான ஹீட் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அதனால் இதை ஹேண்டில் பண்ணும்போது மட்டும் எப்போவுமே சேஃப்டிக்கு க்ளவுஸு, மாஸ்க் எல்லாமே போட்டுட்டு ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் வந்து பண்ணணும். அதுக்கு யூஸ்வலாக எப்போவுமே வந்துட்டு நான் ப்ரிஃபர் பண்ணுறது இந்த மாதிரி ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. சோப்புக்குன்னே இதை தனியாகவே வச்சிடணும். வேறு எந்த ஃபுட்டு நம்ம ரெடி பண்ணுறதுக்கும் இந்த வெசல்ஸை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இந்த லை மிக்ஸ் பண்ண போகிற அந்த வெசலை கண்டிப்பாக நம்ம வேறு எதுக்குமே யூஸ் பண்ணவே கூடாது. சோப்புக்குன்னு இது தனியாக ரிசர்வ் பண்ணி வச்சிடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் லை ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 375 கிராம்ஸ் ஆஃப் வாட்டர் கூட 175 கிராம் ஆஃப் காஸ்டிக் சோடா. ஆனால் நான் இந்த எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணுறதால இதில் 325 கிராம்ஸ் ஆஃப் வாட்டர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். 175 கிராம்ஸ் ஆஃப் காஸ்டிக் சோடா போட்டு இந்த லையை ஒரு 4 hours பிஃபோரே ரெடி பண்ணி இது ரூம் டெம்பரேச்சர் வரவேக்க வெயிட் பண்ண அப்புறம் தான் நம்ம கண்டிப்பாக சோப் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எப்போவுமே வந்துட்டு வாட்டரை வச்சுட்டு அதில் தான் நம்ம காஸ்டிக் சோடாவை லிட்டில் பை லிட்டிலாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப சஃபகேட்டிங் அது மாதிரி இருக்காது. குழந்தைங்க மட்டும் இதை டச் பண்ணாமல் பார்த்துக்கணும், இதை சேஃபாக ஹேண்டில் பண்ணணும். சப்போஸ் அப்படி மீறி நம்ம மேலே பட்டாலும் நல்லா உடனே தரோவாக வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். தென் இப்போ வந்து ஆயில் 850 கிராம்ஸு, இந்த ஆயில்ஸ் எல்லாமே தனியாக வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் கண்டெய்னரில் வச்சுட்டு நம்ம மிக்ஸ்
சூடாகும்போது உங்களுக்கு மோல்டில் உடனே வந்து மோல்டை நீங்கள் க்ரீஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கணும். கோகோனட் ஆயில் அது மாதிரி போட்டுட்டு அது மாதிரி எடுத்து நீங்கள் உடனே மோல்டில் இதை வந்து போர் பண்ணிடணும். நம்ம இது மாதிரி இயற்கையோடு பயணிக்கும் போது இதுக்கு முன்னாடியே நிறைய இந்த சேனலோட யூடியூப் சேனல்ஸ்லேயே வந்து நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருப்போம். நம்ம வந்து மழை நீராட்டம், நம்ம குடிக்கிற நீரு கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மழை நீரை தான் சேகரித்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது நம்ம உணவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கள் பாட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா என்றைக்குமே எந்த ஒரு பொருளையுமே வந்து வெளியே வாங்கி சாப்பிட்டதே கிடையாது. அப்போ நான் யோசித்தேன், என் பசங்களுக்குமே எந்த ஸ்நாக்ஸும் நான் வெளியே வாங்கி கொடுக்கவே கூடாது. அப்போ நம்ம வீட்லேயே என்னென்னலாம் ரெடி பண்ணலான்னா, எங்கள் பாட்டி எங்கள் மாமியார் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வருடங்கள் எனக்கு வந்து அந்த ஆனியன் வடகம் அது பண்ணி கொடுப்பாங்க, கூழ் வத்தல் அதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ நான் என்ன யோசிச்சேன்னா, இனிமேட்டு நம்ம அதை வந்து பண்ணலாம், ஆனால் அதை ஆர்கானிக் முறையில் நம்ம பண்ணலாம், அதை நம்ம சந்தையும் படுத்தலாம்னு நினச்சி இந்த வருஷம் தான் முதல்ல வந்து ஆரம்பித்தோம். எனக்கு இதுக்கெல்லாம் முதல்ல வந்துட்டு ஒரு தூண்டுதலாக இருந்தது. ஆக்சுவலாக நாங்கள் மாடுங்க வளர்க்குறதால நான் மாட்டோட சாணம் மகத்துவம் தெரிஞ்சதால நான் கோபர் கேஸ் வந்து வீட்டில் போட்டிருக்கோம். அதில் வர அந்த சாணம் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் ஃபர்டிலைசர்ஸ் ஃபார் பிளான்ட்ஸ். அமிர்த கரைசலுக்கு மேலே ஜீவாமிர்தம் அந்த மாதிரி இயற்கை உரங்களுக்கும் மேலான ஒரு உரம் இது. அப்போ அதை வந்து நான் சந்தைப்படுத்தணும்னு நினைக்கும் போது எனக்கு இங்கே MCTM ஸ்கூலு கீழ்பாக்கில் இருக்கிற அந்த ஸ்கூலில் OFM குரூப் நடத்துகிற மாதம் முதல் ஞாயிறு நடக்கிற அந்த சந்தையில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அங்கே வந்து உள்ளே போகிறதுக்கே வந்து நீங்கள் வந்து 100% ஜென்யூன் ப்ராடக்டை நீங்கள் கொடுக்கணும், நீங்கள் நேரடி விவசாயியாக இருக்கணும். ஸோ அந்த பட்சத்தில் நானே எங்கள் மாடு வளர்க்குறேன்றதால எனக்கு என்னுடைய பொருளை சந்தைப்படுத்துறதுக்கு அங்கே பெர்மிஷன் கிடைச்சது. அப்போ என்னோட கஸ்டமர்ஸ் அங்கே வரும்போது நம்ம வந்து வத்தல்லாம் வந்து போடக்கூடாது. எங்கள் மாமியார் எங்கள் பாட்டி எல்லாருமே பண்ணாங்க, ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் அரிசியில் தான் பண்ணாங்க. நான் வந்து ஆர்கானிக்காக மாறிட்ட அப்புறம் நம்ம தூயமல்லி அரிசியில் பண்ணலாம்னு சொல்லிட்டு தூயமல்லி அரிசியில் பண்ணி வத்தல் பண்ணேன். அதுவுமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்தது. பாரம்பரிய அரிசியில் வத்தல் வர்றது ரொம்ப கஷ்டம்னு நினைப்பாங்க, ஆனால் தூயமல்லி அரிசியை மாதிரி நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸுக்கெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டான அரிசி எதுவுமே இருக்காது. அப்போ தூயமல்லி அரிசியில் வந்துட்டு வத்தல் பண்ணி அங்கே கொண்டு போய் அதில் போடுற ஓமம் ஆகட்டும், அதில் போடுற பெருங்காயம் ஆகட்டும், உப்பாகட்டும், அதெல்லாம் வந்து OFM குரூப்போ இல்லை ஒரு டைரக்டான இயற்கை விவசாயி கிட்ட நம்ம வாங்குறதுக்கு வேண்டிய ப்ரூஃப் அவங்க கிட்ட சப்மிட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு அது பெர்மிஷன் கிடைக்கும். அந்த மாதிரி எனக்கும் அதில் பெர்மிஷன் கிடைச்சது. நிறைய பேர் வத்தல் வாங்கி சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நம்ம ஏன் வந்துட்டு வடகம்லாம் பண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சி வடகம் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ நிறைய பின்னாடி வந்து ஃப்யூச்சரில் நிறைய பிளான்ஸ் இருக்குது. நம்ம ராகியை வந்து இயற்கை விவசாயி கிட்ட இருந்து வாங்கின அந்த ராகியை முளை கட்டி ராகி மால்ட் பண்ணலாம், பூண்டு ஊறுகாய் பண்ணலாம். நம்ம எங்கள் பாட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு கமர்ஷியலாக வெளியே வாங்குற ஊறுகாலெல்லாம் கண்டிப்பாக வினிகர் ஆட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் எங்கள் பாட்டியெல்லாம் அந்த காலத்துலையுமே பண்ணாங்க தான். அந்த ஊறுகாவை இன்னைக்கு நான் நினச்சாலும் எனக்கு அப்படி வந்து அந்த மனம் வந்து இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்குது. அவ்வளோ ஒரு இதுவாக இருக்கும், எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஆனால் அவ்வளோ ஒரு 2 வருடமானாலும் அதில் வந்து கெடவே கெடாது. ஸோ அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஏதோ என்னால் முடிஞ்சது என் வீட்டுக்கு வேண்டியதை நான் எதெல்லாம் தயாரிப்பனோ அதையும் நான் வந்து பெரிய லெவலாக இல்லாட்டியும் சின்ன லெவலில் பக்கத்துலலாம் கொடுப்போம். ஏன்னா ஒரு மன திருப்தி தான் எனக்கு. ஒரு இயற்கை சார்ந்த பொருளை நம்ம 4 பேருக்கு கொடுக்குறோன்றதால அதுக்கு நல்ல வரவேற்பும் இருக்குது. இன்னும் இது வந்து என்னோட கஸ்டமர் கேட்க தான் நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டுக்கு நான் மூவ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். என் கஸ்டமர் தான் எனக்கு எல்லாத்துக்குமே பேஸ். நான் நெக்ஸ்ட் ஒவ்வொரு படியாக இது கூட நான் வந்து வத்தல் வைக்கிறது அவ்வளோ ஈஸியான வேலையே கிடையாது. ஏன்னா அது கூழ் காய்ச்சணும், அதை எடுத்துகிட்டு போய் வெயிலில் காய வைக்கணும். சம்டைம் மழை கூட வரும், அந்த டைமில் நீங்கள் அந்த கூழ் அன்னைக்கு வத்தல் போட்டு மழை வந்துச்சுன்னா அது ஃபுல்லாகவே வேஸ்ட் ஆகிடும். பக்குவமாக அதை பார்த்து எடுக்கணும், காய வைக்கணும், அதெல்லாமே இருக்குது. ஆனாலும் அவ்வளோயும் வேலையும் தாண்டி நான் அதை திருப்பி பண்ணுறேன்னா என் கஸ்டமர் கொடுக்குற எனக்கு ஃபீட்பேக் தான் ரொம்ப நல்லா இருக்குது. 2வது ஆர்கானிக்காக நம்ம கொடுக்குறோம், அதுதான் நம்மளுக்கு மெயின் ஒரு என் கஸ்டமர் கொடுக்குற ஃபீட்பேக் வச்சு தான் நான் மேலே ஒவ்வொரு ப்ராடக்டாக பண்ண ஆரம்பித்தேன். எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு அவங்களால முடியன்னா வீட்டிலையே அவங்க டைம் இருக்குது, ஒர்க்கிங் உமன்ஸால் முடியாது, வீட்டில் இருக்கவங்க
தெரிஞ்சவங்க கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு வேண்டியதை கண்டிப்பாக அவங்களே ஆர்கானிக் முறையில் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நம்ம குழந்தைங்க தான் நம்மளுடைய எதிர்காலம். அவங்களுக்கு கொடுக்குற பொருள் வந்து கண்டிப்பாக ரசாயனம் இல்லாததாக இருக்கணும். நம்மளுக்கு இன்னைக்கு தெரியாட்டியும் பின்னாடி கண்டிப்பாக அதுக்கு பாதிப்பு இருக்குது. முதல்லலாம் வந்து எங்கேயோ கேன்சர்ன்ற நோயை பற்றி தான் கேள்விப்பட்டோம். ஆனால் இன்னைக்கு டெய்லியே பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேருக்காவது சுற்றி சுற்றி கேட்கும்போது இந்த நோய் இப்போ அதிகமாக இருக்குன்றதை கேள்விப்படுறோம். ஸோ இப்போயாவது நம்ம முழிச்சுக்கிட்டா மட்டும்தான் கொஞ்சமாவது நம்ம எதிர்கால சந்ததியை காப்பாற்ற முடியும். அவங்களுக்கு நம்ம ஒரு முதல்ல நம்ம என்ன ஃபாலோ பண்றோம் அதான் நம்ம பசங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம நிறைய பாரம்பரிய அரிசி இருக்கு, மாப்பிள சம்பா இருக்கு, கருப்பு கவுனி இருக்கு. அதெல்லாம் நீங்க பண்ணி பாருங்க. கருப்பு கவுனில எல்லாம் வந்துட்டு செட்டிநாடு ஸ்டைல்ல ஒரு ஸ்வீட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து ஈடு எதுவுமே கிடையாது. நம்ம அதெல்லாம் நீங்க கொண்டு போய் குழந்தைங்களுக்கு கொடுங்க. எல்லா குழந்தையும் சாப்பிடும். நம்மளாதான் அவங்களுக்கு வந்து அதெல்லாம் கொடுக்காமயே நம்ம வெளியே ஃபுட் எல்லாம் பீஸா பர்கர் அதெல்லாம் கொடுக்குறோம். நீங்க இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் மெனக்கடல் வேண்டியதான் வேணும். உங்களால முடியலையா இது மாதிரி இயற்கை விவசாயி நிறைய பேர் அவங்க பொருட்களை மதிப்பு கூட்டி விற்கிறாங்க. அட்லீஸ்ட் அந்த பொருட்களை வாங்கி கொடுங்க. குழந்தைங்களுக்கு நீங்க தான் நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். கண்டிப்பா அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க ஆரோக்கியம் முக்கியம்னு நினைக்கும் போது நம்ம கொஞ்சம் மெனக்கெடல் கொடுத்தே ஆகணும். இந்த வாய்ப்பு கொடுத்த பசுமை கேஃப் தமிழ் சேனலுக்கு ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பசுமை கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.